கிசான் திட்டத்தின்படி மத்திய அரசு ஆண்டுக்கு 6,000 ரூபாயை தலா 2,000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. எதிர்பார்க்கப்படும் 23வது தவணையானது வரும் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இணையத்தில் வட்டமடித்து கொண்டிருக்கின்றனர். எனினும் தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பெற முடியும் என்பதால் விண்ணப்பிக்கும் முன் தகுதிகளை சரிபார்ப்பது அவசியமாகும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த மொத்த தொகையானது 2,000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. கடந்த மார்ச் 13, 2026 அன்று பிரதமர் மோடி 22வது தவணையை அசாமின் குவாஹாத்தியில் இருந்து விடுவித்தார். தற்போது 23வது தவணையை எதிர்பார்த்து லட்சக்கணக்கான விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இந்த தவணையானது வரும் ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்க காலத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வந்து சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், இந்த திட்டத்தில் நிதியுதவியை பெறுவதற்கு eKYC சரிபார்ப்பை முடிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். eKYC சரிபார்ப்பு செய்யப்படாத விவசாயிகளின் கணக்குகளுக்கு அடுத்த தவணை தொகை வந்து சேராது என்று அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் எந்தவிதமான தடங்கல்களும் இல்லாமல் பணம் வங்கிக்கு வந்து சேர முடிந்தவரை விரைவாக இந்த சரிபார்ப்பு பணியை முடித்து விடுவது நல்லது என்கிறார்கள். இந்த சரிபார்ப்பை 3 எளிய வழிகளில் செய்து கொள்ளலாம். முதலாவதாக PM கிசான் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு சென்று உங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்து உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரும் OTP மூலம் சரிபார்ப்பை முடிக்கலாம். இரண்டாவதாக ஆதார் இணைப்பாகும். ஒருவேளை உங்கள் மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் வசிக்கும் பகுதியிலுள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கைரேகையை பதிவு செய்து சரிபார்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக PM கிசான் செயலியை உங்கள் செல்போனில் டவுன்லோட் செய்து முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடியே சரிபார்ப்பை முடித்து கொள்ளலாம். தங்களுக்கான தவணை தொகை என்ன நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பும் விவசாயிகள் PM கிசான் இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் பிரிவு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அங்கு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ், அதாவது பயனாளிகள் நிலை அல்லது நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து உங்கள் பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு கெட் டேட்டா என்ற தரவை பெறுக என்ற பட்டனை அழுத்தினால் உங்கள் தவணை தொகை தொடர்பான முழுமையான விவரங்கள் ஸ்கிரீனில் தோன்றும். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதியுதவி விவசாய நடவடிக்கைகளுக்கும் இதர குடும்ப தேவைகளுக்கும் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் அனைவரும் உரிய நேரத்தில் eKYC சரிபார்ப்பை முடித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.